அடிக்கடி தவறு செய்யக்கூடியவன் என்ற ஒரு அடிப்படையில் சிலர்களும், பாவம் செய்கிறது ஒரு மனிதன் அதை ஒரு இன்பமாகவும் அதை விரும்பக்கூடிய ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு அந்த கூட்டத்தை அழிக்கிறதாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய நல்லவர்களும் நபிமார்களும் வெளியாகிறோம். நல்லாட தண்டனை வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரையும் பாதிக்கும். அதை சுற்றி முன்கூட்டியே எல்லாம் ஒத்துழ அறிவிப்பான். நல்லவர்கள் வெளியாகுங்க, நபிமார்கள் வெளியாகுங்க அப்படின்னு நல்லா ஒத்துழ அறிவிப்பான். அப்ப அப்படி அறிவிக்கும் போது நான் பாவமே செய்ய மாட்டேன்னு யாரும் சொல்ல இயலாது. அப்படி சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். எனக்கு சொல்ல இயலுமா? யாருக்காவது ஒரு ஆளுக்கு சொல்ல இயலுமா? நான் பாவமே செஞ்சது இல்லை அப்படின்னு கேட்டா அவர் மலக்குமார்கள் மட்டும்தான் சின்ன பாவங்களுக்கு. இப்போ தொழுகை இருக்குத்தானே, தொழுகை. இந்த தொழுகை அது உண்மையிலேயே நாங்கள் ரசூல்லா சொல்கிறோம் 2 ரக்காத் நல்ல முறையில் உதுவெடுத்துட்டு நல்லா, இது ஹதீஸ் புகாரியில் 160வது செய்தியாக வருது. அப்போ நீங்கள் நல்ல முறையில் உதுவெடுத்துட்டு வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் நீங்கள் தொழுதீங்கண்டா, 2 ரக்காத் தொழுதீங்கன்னா நம்ம பாவத்தை செஞ்சு போட்டு சும்மா ஏதோ ஒரு ஹாயும் போட தோது வாக்கில் உலகத்தில் வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னு. அவள் அந்த 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 உணர்வோடு வாரான். வந்ததுக்கு பிறகு ரசூல்லா பார்த்தாங்க, இதுக்கு புறம் திருப்பி அனுப்ப